சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை வீட்டில் விஜயா எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு அவங்க விருப்பத்துக்கு ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்காம எல்லாருக்கும் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்தியாவது தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும், எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. விஜயாவும் பார்வதியும் சேர்ந்து கோயிலுக்கு வர எல்லாருக்குமே இங்கே சாப்பாடெல்லாம் கிடைக்கும், தினமும் வந்து நீங்கள் சாப்பிடலான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் முதல்ல டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன், இப்போ யோகா கிளாஸ் நடத்துகிறேன், நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் முதல் மாதம் சேர்ந்தா எந்த பணமும் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த மாதம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த யோகாவை கற்றுக்கலாம். இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே தவிர்த்து இந்த யோகா கிளாஸ் நடத்தினா எனக்கு பணம் வரும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, மற்ற எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும், எல்லாரும் என் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறத பற்றி சொல்கிறாங்க. முத்துவுக்கு இதெல்லாம் தெரிய வந்த உடனே வீட்டுக்கு போன முத்துவும் அண்ணாமலை கிட்ட விஜயாவை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்பா, அம்மா கோயிலுக்கு வந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, அது மட்டும் இல்லை தினமும் அம்மா இப்படிலாம் செய்ய போகிறாங்களாம், எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறாங்களாம்ப்பா, அது மட்டுமாப்பா அம்மா யோகா கிளாஸ் வேறு ஆரம்பிக்க போகிறாங்களாம், யாரும் பணம்லாம் கொடுக்க வேண்டான்னு வேற அங்கே வந்த எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஒரே நாளையில் அம்மா கிட்ட எப்படி இப்படி ஒரு மாற்றம், எப்படி இப்படி மனசு மாறினாங்கன்னு கேட்குறாரு முத்து. அதுக்கு அண்ணாமலை, முத்து நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் பார்த்துட்டு தான்ப்பா வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைப்பா, அம்மாவே இன்னைக்கு அவங்க கையால் எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்களா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் கூட என்னை பெருசாக கவனிக்க மாட்டாங்கல்ல, வெளியில் எல்லார் கூடயும் நான் உட்காந்து சாப்பிட்டப்ப என்னை எதுவுமே பேசலை, அம்மா திட்டவே இல்லைப்பா, உனக்கு இன்னும் சாப்பாடு வேணுமா முத்துன்னு கேட்டு கேட்டு எனக்காக சாப்பாடு பரிமாறும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, அது வேற ஒன்றும் இல்லை முத்து, நேற்று உங்கள் அம்மா கிட்ட நான் தெளிவாக பேசினேன், உன்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வருதே தவிர்த்து ஒரு நல்ல மாமியாராக இருந்து என்ன பெருசாக நல்லது செஞ்சுட்டேன், உன்னால் நான் சந்தோஷப்படணும், நல்லா தலை நிமிர்ந்து இருக்கணும்னா நீ பெருசாக ஏதாவது சாதிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த விஜயா திருந்திருப்பாளோ? அப்படி நடந்தால் நல்லது தானே முத்து, ஆனால் மறுபடியும் இந்த யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறத நினச்சாதான் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, யார் ஏமாற்ற வராங்க, யாரை நம்பலாம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. சொல்லப்போனால் மனோஜும் விஜயாவும் ஒரே மாதிரி தான், மற்றவங்கள நம்பி ஏமாந்து போகிறது அவங்களோட ஒரு வேலையாகவே இருக்குது. அதான் நான் சொன்னேன், வீட்டு வேலையை பாரு, வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்காதேன்னு. ஆனால் விஜயா ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியல. நான் வந்தால் அந்த யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறத பற்றி விஜயா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே முத்துவும், அப்பா அதெல்லாம் கேட்க வேண்டாம்ப்பா, அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டுமே, இப்படி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அது அவங்களுக்கு சந்தோஷம்னா செய்யட்டும்ப்பா, அதன் மூலமாக நானும் அம்மா கிட்ட அங்கே கோயிலில் போய் அங்கே சாப்பிட்டேன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, வீட்டில் தான் என்னை கவனிக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே போனால் அம்மா சாப்பாடு எனக்கு கொடுத்து தானேப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக முத்து பேச, சரி முத்து நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சவாரி வேறு எதுவும் இல்லையான்னு கேட்க, நான் கிளம்பி போகணும்ப்பா, இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னங்க உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு வந்த உடனே எப்பயும் மீனா கிட்ட காஃபி கொண்டு வர சொல்லுற விஜயா அண்ணாமலை கிட்ட நானே சமைச்சு தரேன்னு சொல்கிறாங்க. காஃபி தரட்டுமான்னு கேட்குறாங்க. விஜயா நீயா இதெல்லாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது பார்வதி உடனே பேசுகிறாங்க. அண்ணே, விஜயா முன்ன மாதிரிலாம் இல்லை, நீங்கள் பேசின பேச்சில் என் ஃப்ரெண்டு விஜயா ரொம்ப மாறிட்டா, நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், அப்படியே விஜயா சமைச்சு கொடுப்பானா பார்த்துக்கங்களேன், அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு விஜயா என்னெல்லாம் செய்கிறா தெரியுமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முத்து வந்து சொல்லிட்டு தான் போகிறான். ஏன் விஜயா, நான் தான் உன்னை யோகா கிளாஸ்லாம் எடுக்க வேண்டான்னு சொன்னல, நீ என்ன அங்கே சாப்பிட வரவங்க கிட்ட கூட யோகா கிளாஸ் எடுக்கிறத பற்றி பேசுனியா? உன் பையன் முத்து தான் சொல்லிட்டு போனான், வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டாம், நீ பணத்துக்கு ஆசைப்பட்டனா அவமானப்பட்டு தான் நிற்பேன்னு தெளிவாக நான் பேசினேனா இல்லையா? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, நம்ம பசங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க உனக்கு தருவாங்க, அதை விட உன் பையன் மனோஜ் தான் பெரிய கடையோட ஓனராக இருக்கானே, அவன் நீ கேட்டால் பணம் கொடுக்க மாட்டானா என்ன? இப்போ கூட ஏதோ கடையில் நல்ல லாபம் கிடைக்குதுன்னு ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிட்டே வந்தாங்க. என்னன்னு சரியாக தெரியல, ஏதோ புதுசாக அங்கே வந்து வர கஸ்டமருக்கெல்லாம் இவங்க வந்து மாதம் பணம் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருளை எடுக்கலான்னு புதுசாக ஏதோ திட்டம் போட்டு அவங்களும் நல்லா முன்னேறணும்னு
ஏதோ ஒரு வாய்ப்புக்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் யோசிச்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்க, நீயும் அந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லை வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்படுற மீனாவுக்கு உதவி செய்யலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வரதுக்கு இப்படி எந்த கிளாஸும் நீ ஆரம்பிக்க வேண்டாம். அதுலேயும் நீ டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ்ன்னு எதுக்குமே நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். எனக்குன்னு விரும்பினதை நான் செய்யக்கூடாதா? எனக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதன் மூலமாக நான் முன்னேற தாங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நல்லா டான்ஸ் கற்றுக்கிட்ட பசங்க எல்லாருமே நல்லபடியாக பெரிய அளவு வரதான் போகிறாங்க. என்ன செய்ய, அந்த தீபனும் ரதியும் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த முறை அப்படி நடக்கவே நடக்காது. நான் யோசிச்சு தெளிவாக தாங்க ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ இவ்வளோ சொல்கிற அந்த நம்பிக்கையில் போனா போதுன்னு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்து நின்னனா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு முத்து மீனா உதவி செய்வாங்கன்னு நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுவே போதுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ எப்பத்துலேருந்து இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னு கேட்க, நல்ல பேர் வாங்கணுன்னா இதெல்லாம் செஞ்சு தானேங்க ஆகணும். நம்மளை பற்றி 4 பேருக்கு தெரிய வேண்டாமா? நம்மளை பாராட்டி அவங்க பேசினாதான் இவங்க எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இனி வெளியில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் எப்படி மதிக்க போகிறேன்னு பாருங்க. அதுலேயும் மீனாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் நல்ல மாமியாருன்றதை உங்கள் முன்னாடி நிரூபிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படிலாம் செய்கிறேன்னு பார்க்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. மனோஜோட கடையில் அங்கே வேலை பார்க்குற அந்த ராஜா ராணி அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்டு அவங்களும் அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்ல, கஸ்டமர் நிறைய பேர் மாதம் மாதம் பணம் கட்டினா நம்ம நினச்ச பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வராங்க. இதை பார்த்த மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இது ஒரே நாளையில் இங்கே 3 லட்சம் 4 லட்சம்னு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு யோசனை நமக்கு வரல பாரேன். நம்ம கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருந்தாலும் அந்த ராஜா ராணின்னு 2 பேரும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நேற்று நம்ம கடையில் 3 லட்ச ரூபா பணம் வந்தது. அது லாபம் தானே, அதை வச்சு இன்னும் நம்ம நிறைய பொருளெல்லாம் வாங்கி வைக்கலான்னு அந்த ராஜா சொன்னார்ல, அதே மாதிரி நம்ம செய்வோங்க. அவங்க பேச்சை கேட்டால் நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, இந்த பணத்தெல்லாம் வச்சு நீ பாரேன், நம்ம பெரிய வீடு வாங்க தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்ததுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு வீடு கிடைக்கலையேன்னு மனசு வேதனையோடு இருந்தேன். இப்போ நமக்கு வர வருமானம் லாபம்னு எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உனக்காக ஒரு பெரிய வீடை வாங்கிடலாம் போல அப்படின்னு அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அந்த ராஜா ராணின்னு ஸ்டாஃபாக வேலை பார்க்குற அவங்க 2 பேரையும் நம்பி மனோஜ் இப்படி யோசிக்க ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி உடனே இந்த ராணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய திறமைசாலியாக இருக்கிறீங்க. உங்களால் தான் கஸ்டமர் நிறைய பேர் நிறைய பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சம்பளத்தை நான் அதிகப்படுத்த போகிறேன்னு சொல்ல, ரோகிணி அக்கா உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் கொடுத்த இந்த யோசனையால் தானே கஸ்டமர் இத்தனை பேர் பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் நிறைய பொருளும் வாங்கணும். உங்களால் நாங்கள் பெரிய வீடே வாங்கிடுவோன்னு மனோஜ் உன்னையும் உன் வீட்டுக்காரரையும் அவ்வளோ பாராட்டி பேசிட்டு போனார் தெரியுமா? உண்மையாகவே நீங்கள் கொடுத்த யோசனை ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் நிறைய பணமும் சேருது அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா இப்போ கூட வந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் கொடுக்க வந்தேன். இங்கே இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்த ரோகிணி நினைக்கிறாங்க, விஜயாத்தை இனி என்னை திட்டவே மாட்டாங்க. ஏன்னா என்னால் தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு மனோஜுக்கு கிடச்சிருக்கு. கஸ்டமர் நிறைய பேர் தேடி வராங்க அப்படின்னு சொல்லி தினமும் நாங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன்னு நான் சொன்னால் விஜயாத்தை கண்டிப்பாக என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. ஒரே நாளையில் இவ்வளோ ஒரு வருமானம் வருதுன்னா என்னை எப்படி மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க? விஜயாத்தைக்கு பணம் தானே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. மனோஜோட கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கெல்லாம் நிற்கக்கூட நேரமே இல்லாமல் வர கஸ்டமர்கிட்ட பணம் வாங்குறது, அவங்க பேரை எழுதுறது, அவங்க என்ன பொருளுக்காக பணம் கொடுக்குறாங்கன்றத ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருக்க, உடனே மனோஜும் பாத்தியா கடையை திறந்த உடனே எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னு, சொல்லப்போனால் இப்போல்லாம் எனக்கு நேரமே இல்லை ரோகிணி, அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் 2 நாள் ஆகுது, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு சொல்ல 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் சேர்ந்துருச்சு. சொல்லப்போனால் இன்னும் ஒரு வாரம் இப்படியே போச்சுன்னா நம்மக்கிட்ட இன்னும் நிறையா பணம் வந்துடும். அது எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரியே கவனமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க.
நமக்காக வேலை பார்க்க அந்த ராஜா ராணி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரோகிணி. அவங்க கடையை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க வீடு மாதிரி கடையை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம கடையில் தானே தங்குறாங்க. நாம் அவங்களுக்கு உதவி செய்கிறோம்ல, அதனால் நம்ம கடைக்கு எவ்வளோ வருமானம் வர அவங்களும் உதவி செஞ்சுருக்காங்கன்னு பாரேன். நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் சம்பளத்தையும் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே தான் பணம் இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜ், எனக்கு மற்றவங்கள விட நம்மக்கிட்ட வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃபுங்களை விட இந்த ராஜா ராணி இவங்கள நம்பினா கண்டிப்பாக நமக்கு நல்ல வருமானம் வரும், உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களால தான் பிரச்சனை வரப்போகுது, அவங்களால தான் இந்த பணமும் இல்லாமல் ஆக போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப நம்பிக்கையில் இருக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். வீட்டுக்கு வந்த விஜயா மீனா கிட்ட பாசமாக பேசி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா முத்துவை கூப்பிட்டு, முத்து நான் ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல. என்னம்மா அதுன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, கிறிஷை நானே படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். கிறிஷுக்கு படிப்பு செலவு எவ்வளோ ஆகுமோ அதை நானே கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்ல. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா நடக்குதுங்க? மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன நீங்கள் பாசமாக மீனாவுக்கு புது துணி வாங்கி தரீங்க. இங்கே மீனா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு பாசமாக பேசுறது மட்டும் இல்லாமல் கிறிஷை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதே. கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு அந்த பேச்சு பேசுனீங்க. இப்போ என்னம்மா மனசு மாறின மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கிறிஷோட படிப்பு செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாம், கிறிஷை இனி நான் தான் பார்த்துக்க போகிறேன். இந்த வீட்டில் இருக்க உங்ககிட்ட நான் நல்லபடியாக நடந்துக்கிட்டா தானே என் அருமை பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நானும் உங்ககிட்டலாம் பாசமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன வர பிரச்சனையால் நான் கொஞ்சம் கோவமாகவே நடந்துக்கிட்டேன். இனி அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் ஒரு நல்ல மாமியார்னு உங்கள் எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும்னா நான் மனசு மாறணும்னு நினச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்ய நான் யோசனை பண்ணிட்டேன். இனி கிறிஷுக்காக மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்காகவும் நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன். நல்லது செய்ய மட்டும்தான் எனக்கு தெரியும் முத்து அப்படின்னு சொல்ல. அம்மா கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் இனி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும். மனோஜ் நீ எல்லாம் உதவி செய்வலன்னு கேட்க, அம்மா இப்போதாம்மா கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் லாபம் கிடைக்குது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி ரவி சொல்கிறாங்க, ஆண்டி உண்மையாகவே நீங்கள் மனசு மாறினீங்கன்னா நாங்களும் உதவி செய்வோம், ஆனால் மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினச்சா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே பார்வதி, அண்ணன் பார்த்தீங்களா, கிறிஷை கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு சொன்ன விஜயா, இந்த வீட்டில் கிறிஷ் இருக்கவே கூடாதுன்னு சொன்ன விஜயா இப்போ கிறிஷோட படிப்பு செலவை பார்த்துக்கிறேன், கிறிஷ் என்னை பாட்டின்னு கூப்பிடுன்னு எவ்வளோ பாசமாக பேசுகிறான்னு இதுலையே தெரிய வேண்டாமா நம்ம விஜயா மனசு மாறிட்டான்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கடைக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு மனோஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடாம கூட ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்னம்மா ரோகிணி நீ பார்லருக்கு போகலையா, மனோஜோட கடைக்கு தான் கிளம்புறியான்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கிள், ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, நாங்கள் 2 பேரும் யோசித்து மாதம் நாங்கள் சொல்கிற பணத்தை கெட்டினா அவங்க விரும்பின பொருளை வாங்கிக்கலான்னு நாங்கள் சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக கடைக்கு போகணும். மீனா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு கேட்க அங்கே விஜயா சொல்கிறாங்க, மீனா இனி சமையல் செய்ய மாட்டா, அதான் நான் இருக்கல்லம்மா ரோகிணி, என்கிட்ட கேளு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் நான் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா ரொம்ப பாவம்ல, அது மட்டும் இல்லை அவளும் தான் வெளியில் போய் வேலை பார்க்குறா சம்பாதிக்கிறா, இனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாமியாராக நான் இருக்கணும்னா சமையலெல்லாம் நானே பார்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லும்போது உடனே மனோஜும், ரோகிணி நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாமா, இல்லை அம்மா சமையல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், மீனா சமைச்சா நம்பி சாப்பிடலாம், என் அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல, நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்யணும், இல்லைம்மா நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் மெதுவாக சமைச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் வெளியில் கிளம்புறாங்க வேலைக்காக. அந்த சமயம் இங்கே மீனா கோயிலேருந்து வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், என்ன மீனா கோயிலுக்கு போயிட்டு வந்தியாமான்னு கேட்க, ஆமாம் நான் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, எந்த அவசியமும் இல்லைம்மா, உன் மாமியார் விஜயா மனசு மாறினதுக்கு அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் அவளே செய்ய சீக்கிரமாக எந்திரிச்சிட்டானா பார்த்துக்கையேன், அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போகணும், நானே சமைச்சு கொடுக்குறேன்னு விஜயா அவ்வளோ அக்கறையாக பேசுகிறா. இது உண்மையாகவே மனசு மாறியிருக்காளா இல்லை நடித்து ஏமாத்துறாளான்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் என் அம்மா பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ நல்ல மாமியாராக இருக்கணும் அப்படின்னு என் அம்மா சொன்னப்பெல்லாம் மனசு மாறாத விஜயா ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படியெல்லாம் மனசு மாறியிருக்கா.
அது நல்லதுக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி மாமா, இருந்தாலும் அத்தை ஏன் கஷ்டப்படணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே இங்கே மீனாவும், அத்தை இருங்கத்த, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் வேணும்னா அங்கே பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கும், அதான் நீங்கள் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறீங்களே அதுக்காக வேணால் கிளம்புங்க, உங்களுக்கு வேணுன்றதை நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல, இல்லைம்மா மீனா, நீ என்ன நல்ல மாமியாராக நினைக்கணும், அதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் உண்மையாகவே மனசு மாறிட்டீங்களா, எனக்கு உங்களை பார்க்க என் அம்மா மாதிரி இருக்குது. ஏன்னா என் அம்மா இப்படி தான், நீ வேலைக்கு போகிற, சமைக்க வேண்டாம், நல்லா சாப்பிட்டா போதும்னு அக்கறையாக பேசுவாங்க. நான் கல்யாணமாகி வந்ததுக்கப்புறமா இப்படி நீங்கள் பேசுனதும் இல்லை, கவனிச்சதும் இல்லை. ஆனால் இப்போ இப்படி நீங்கள் மனசு மாறுனதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எப்பயுமே நீ என் மருமகளே கிடையாது, நான் உனக்கு அம்மாவா, அப்படி மட்டும் நீ நினைக்கவே கூடாது. போனா போதுன்னு எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காகவும் எனக்கு கிடைக்க இருக்க ஒரு பெரிய வாய்ப்புக்காகவும் தாண்டி இப்படி நடிச்சிட்ருக்கேன். வீட்டில் வந்து உன்கிட்ட விசாரிக்கும்போது என் மாமியார் நல்லவங்களே இல்லைன்னு நீ சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டேன்னா என் நிலமை என்ன ஆகுறது, என்னை பற்றி எல்லாரும் தப்பால நினைப்பாங்க. அதுக்கு தான் நீ நம்புகிற மாதிரி நடித்து ஏமாத்திட்டுருக்க, அதையும் நீ நம்புனல, அதுவே போதும். நான் நல்ல மாமியாருன்னு நீ நினைக்கிறல்ல, அப்போ என்னை பற்றி விசாரிக்க யாராவது வந்தாலும் நீ என்னை பற்றி கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்காம நல்ல விதமாக தானே சொல்லுவ. அப்போ தான் இங்கே நான் அனுப்புகிற ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு என்னை ஒரு வேளை பார்வதியோட அந்த ஃப்ரெண்டு விசாரிக்கிறதுக்காக வந்தாலும் நான் உண்மையாகவே வீட்டில் உள்ளவங்களுக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க. உடனே பரவாயில்லம்மா, சரி நீ ஏன் சொல்கிற, சரிம்மா நீ வேலையை பாரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்கே வந்து மீனாவை திட்டாமல் அமைதியாக அங்கேருந்து வராங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பரவாயில்ல விஜயா, என் பேச்சையும் கேட்டு நீ மனசு மாறினல, நீ நல்ல மாமியார் தான், நான் உன்னை நம்புகிறேன். மீனா கிட்ட இவ்வளோ பாசமாக நீ பேசுவ, மீனாக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கிச்சனில் நீ வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக சமைச்சு தரேன்னு நீ சொன்னதே எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயா வந்து உண்மையாகவே மனசு மாறிட்டாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காக இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. மனோஜோட கடையில் வேலை பார்க்குற, அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குற ராஜாவும் ராணியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கடையோட ஓனர் 2 பேரும் நம்மளை நம்பி ஏமாந்து போகிறாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் நம்ம பெருசாக நல்லது செய்கிற மாதிரி இவ்வளோ நாள் என்ன செய்யன்னு யோசித்தோம். நாம் சொன்ன இந்த யோசனையை அவங்க அப்படியே செஞ்சதுனால அவங்க 2 பேருக்கும் நிறைய பணம் கிடைக்குது. இந்த ரோகிணியாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், நம்மளால தான் கஸ்டமர் தேடி வராங்கன்னு சொல்லி அடுத்த மாதம் நிறைய சம்பள பணத்தை தரேன்னு சொன்னாங்க. அந்த பணம் யாருக்கு வேணும்? இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்த கடையில் இருக்க போகிறோம். இங்கே வர பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நாம் கிளம்பிட போகிறோம். பணமும் இல்லாமல் கஸ்டமர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறது இந்த கடையோட ஓனர் மனோஜும் ரோகிணியும் தான். அதுக்காக தான் நம்ம காத்துட்ருக்கோன்னு தெரியாமல் நம்மளை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அது மட்டுமா, கடையிலையே நம்மளை தங்க வைக்கிறது, எங்கே பணம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுன்னு நம்ம மேலே அந்த மனோஜும் ரோகிணியும் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க. இருக்கிற பணத்தை பேசாமல் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமா அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும், வேண்டாம் வேண்டாம், இப்போவே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் இதை விட நிறையா பணம் வரும்ல, அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழலாம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும், நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம். இவங்க தர அந்த சம்பள பணத்துக்காகவா இங்கே வந்து சேர்ந்தோம்? அந்த மனோஜ் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு தானே இங்கே இந்த கடைக்கு வேலைக்கு வந்தோம். நம்ம 2 பேரும் யாருன்னு அந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தெரியாது. ஆனால் அந்த மனோஜும் ரோகிணியும் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம மேலே அவங்க வச்ச நம்பிக்கையை காரணமாக வச்சு நாம் அவங்கள ஏமாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். நம்மளை நம்பி இந்த கடையில் உள்ள எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம். அப்புறம் என்ன, அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாமளா சமாளிக்க போகிறோம்? நம்மளை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பக்கத்துலையா இருக்க போகிறோம்? கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனை நமக்கு வரவே வராது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு ராணி, இன்னும் நிறைய பணம் சேரட்டும். நாம் கொடுத்த இந்த யோசனையால் தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கஸ்டமர் தேடி வராங்க. நாம் இந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்தப்ப பெருசாக எந்த கஸ்டமரும் வராமல் இந்த கடையில் லாபமே இல்லைன்னு அந்த மனோஜ் என்ன பேச்சு பேசினாரு. நம்மளால தான் பணம் வருது, அப்போ அந்த பணம் நமக்கு தானே தவிர்த்து மற்றபடி அந்த மனோஜ்க்கோ இல்லை ரோகிணிக்கோ இந்த பணம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி மனோஜையும் ரோகிணியவும் ஏமாத்த இவங்க யோசித்து திட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து நம்மளை நம்பி ஏமாற போகிறாருன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மனோஜும் ரோகிணியும் ரொம்ப நேரம் கழித்து வரதை அண்ணாமலை கவனிக்கிறாங்க. ஏமா,
ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்க, மாமா நான் தான் சொன்னேன்ல, இப்போ கஸ்டமர் நிறைய பேர் வராங்க மாமா, நிறைய பணம் கிடைக்குது, அதனால முடிஞ்ச அளவு நல்லா கடையில் இருக்கிற வேலையை பார்த்துட்டே வரலாமேன்னு தான் வீட்டு வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேன் மாமான்னு சொல்லும்போது, அதுக்காக இல்லைம்மா, நீ பார்லர் வேலையும் பார்க்குற, இங்கே மனோஜோட கடையிலையும் நீ வேலை பார்த்துட்ருக்க, இருந்தாலும் மனோஜ் நாளைக்கு கணக்கெல்லாம் பார்க்கணும், அதனால் நான் கடைக்கு வரேன்னு சொல்ல. அப்பா கணக்கெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம்ப்பா, அதான் ரோகிணி இருக்கான்ல, கணக்கெல்லாம் சரியாக தான் ரோகிணி பார்த்துட்ருக்கா, நீங்கள் கடைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போங்கப்பா, ஸ்கூலில் தான் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஸ்கூல் வேலையை பார்த்துக்கங்க, கடையை நானும் ரோகிணியும் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி மனோஜ், நிறையா பணம் வருதுன்னு வேற யாரையும் நம்பி அந்த பணம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்காத, அதனால் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், யாரையும் நம்பாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கு தெரியாதாப்பா, நான் பிஸ்னஸ் எனக்கு அனுபவம் நிறையா இருக்குப்பா, எப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு எனக்கு தெரியாதா, பிஸ்னஸ்க்காக தானே நான் நிறையவே படிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிட்டு போகிறாரு மனோஜ். உடனே முத்து, அப்பா நீங்கள் ஏன்ப்பா இந்த மனோஜ் பார்லர் அம்மாவை நம்பிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்பயும் போல் கடையில் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கணக்கெல்லாம் பாருங்கப்பா, இவங்களை நம்புனா அப்புறம் நாம தான் ஏமாந்து போய் நிற்கணும், ஏதோ நிறைய கஸ்டமர் வராங்க பணம் கிடைக்குதுன்னு சொல்கிற மனோஜுக்கு அந்த பணத்தை எப்படி பார்த்துக்கணுன்ற அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை, கவனமும் இல்லைப்பா, பணத்தை எப்படி செலவு செய்யணும், எப்படி வந்து பார்த்துக்கணும்னு இந்த மனோஜுக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா 30 லட்ச ரூபா பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்களா இவங்க 2 பேரும், இவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினச்சாலே அந்த பிரச்சனை தான் வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணி இதை கேட்டுறாங்க. உடனே வந்து இங்கே முத்துக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. முத்து, அது என்ன உங்கள் கடையா, மனோஜுக்காக நானே கடையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், எங்கள் கடையில் எப்படி பார்த்துக்கணும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என்ன முத்து எங்களுக்காக மாமா கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் கடையில் நிறைய கஸ்டமர் வராங்க, நிறைய எங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்ற பொறாமையில் தானே இப்படி பேசுகிறீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா முத்து, நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி காமிச்சு எல்லாருக்கிட்டையும் எங்களை அவமானப்படுத்துவீங்க, இப்போ நாங்களாக முன்னேறி வரணும்னு நினைக்கிறோம், அது கூட உங்களுக்கு பிடிக்காதில்ல, யாரும் எங்கள் கடை பக்கம் வர வேண்டாம், எப்படி சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன உங்களை மாதிரியா முத்து, உங்களை விட நல்லா தான் படிச்சிருக்கோம், பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், முன்னேறி வர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சவாரிக்கு போய் சம்பாதிக்கிற உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே மீனாவும், ஏங்க நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க, இது உங்கள் அண்ணனோட கடை, அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், அப்படியே அவங்க ஏமாந்து போனாலும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே அவன் பணத்தை ஏமாந்து போய் நின்னா என்கிட்ட தான் உதவி கேட்டு வந்து நிற்பான்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், நீங்கள் உதவி செய்யாதீங்க அவ்வளவுதானே, நம்ம அருமை பெருமை தெரியாத யாருக்கும் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா இங்கே பேசி முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அந்த முத்து என்ன பேச்சு பேசுகிறான்னு, ஆனால் அவனுக்கு சரியான பதில் கொடுத்த, நாமளாவது மற்றவங்க கிட்ட ஏமாறுறதாவது நம்ம அருமை பெருமை அந்த மீனா முத்துக்கு தான் தெரியல, இப்படிலாம் நம்ம எதிர்த்து பேசினாதான் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நாளைக்கே போய் எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் நம்ம அந்த பணத்தை வந்து கொடுத்து பெருசாக நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் இல்லையா, கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்கு பார்த்துக்க தெரியாதான், இந்த முத்துவுக்கு ஒரு நாள் சரியான பாடம் புகட்டி முத்து மீனாவை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் ரோகிணி, அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க முடியும் போல், அவங்க இருக்கிற வீட்டில் நம்ம இனி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேச, ஆமாம் மனோஜ், நமக்கு இப்போ நல்ல வருமானம் வருது, அங்கே நம்ம கடையில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற அந்த ராஜா ராணி 2 பேரும் நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, அவங்க வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க, அவங்க நம்ம சொந்தக்காரங்க கூட கிடையாது, ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்தக்காரங்கன்னு அந்த முத்து மீனா நம்மளை அவமானப்படுத்துகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்குறாங்க, இவங்களெல்லாம் நம்புறதை விட நம்ம கடையில் வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் ராஜா ராணியை நம்பலாம் போல் அப்படின்னு ராஜா ராணியால் தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் இங்கே வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்குற ராணியை ரொம்பவே நம்புகிறாங்க ரோகிணி. விஜயாவும் எப்பயும் போல் அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு வேணும்னே அவங்க வந்து நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக உதவி செய்யணும்னு நிறைய பணத்தெல்லாம் வீண் செலவு செஞ்சிட்ருக்குறாங்க. இதை பார்த்த பார்வதி சொல்கிறாங்க, விஜயா இப்படியெல்லாம் செஞ்சு நீ கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கணுமா என்ன, கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் செய்யன்னு சொல்கிறாங்க. பார்வதி, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு மனசு வச்சு எனக்கு நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அப்புறம் நான் மறுபடியும் இந்த மாதிரி யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், நானாவது என் பணத்தை இப்படி மற்றவங்களுக்கு வீண் செலவு செய்கிறதாவது மற்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் அதுவும் இந்த கிறிஷை படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே உனக்கு தெரியும்ல, எனக்கு ஒரு இந்த வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது, இதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் உதவி செய்கிறேன்னு என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் பார்வதி, யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா.
பார்வதியும் விஜயாவும் இப்படி தேவையில்லாமல் யோசித்து திட்டம் போட்டு இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்க போகிறோன்னு தெரியாமல் விஜயா இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க. எப்பயும் போல் ரோகிணி கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் மனோஜும், பாத்தியா ரோகிணி, கடை முன்னாடி எவ்வளோ கஸ்டமர் நிற்கிறாங்கன்னு, நாங்கள் தாங்க கடையோட ஓனர், நாங்கள் கடையை திறந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்ல, தம்பி நீங்கள் மாதம் மாதம் பணம் கொடுத்தா நாங்கள் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலான்னு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், அதான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ரோகிணியும் பணத்தை வாங்க கூட நேரம் இருக்காது போல், அத்தனை கஸ்டமர் வராங்க, வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பணத்தை எல்லாம் வாங்கி வைக்க இன்னைக்கு மட்டுமே 5-6 லட்ச ரூபா கிடச்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, நிறைய பணம் வந்திருக்குல்ல அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் கிடைச்ச பணத்தெல்லாம் எண்ணி எப்பயும் போல் அவங்க வைக்கிற இடத்துல பணத்தை வைக்கிறாங்க. வைக்கும்போது அங்கே இருந்த சாவியை அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. இதை உடனே ராணி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க பணம் இருக்குது, ஆனால் எப்படி அதை எடுக்கிறதுன்னு யோசிச்சிங்களே, அங்கே பாருங்கள் அந்த மனோஜ் பணத்தை எண்ணி வச்சுட்டு சாவியை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. இதை நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க, அந்த சாவியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாரும் கடையில் வேலை முடிச்சுட்டு கிளம்பி போவாங்கல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம், இவங்க ஏமாந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்ல, சரியாக தான் சொன்ன ராணி, இன்றைக்கி தான் நமக்கு எவ்வளோ பணம் இருக்குதுன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இனி இந்த கடையில் வேலை செஞ்சு அவங்க தர சம்பளத்தை வாங்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. முத்துவும் மீனாவும் சந்திராவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக சந்திரா ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, இங்கே வந்து சம்மந்தி மனசு மாறிட்டாங்களான்னு கேட்க, ஆமாம்மா என்ன காரணம்னே தெரியல, ஆனால் என் மாமியார் ரொம்ப மனசு மாறிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். அப்படியா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும், ஆமாத்த எங்கள் அம்மா மீனாவை வீட்டு வேலையை கூட செய்ய விடாமல் நீ வெளியில் இருக்க உன் வேலையை பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இருக்க வேலை வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு பொறுப்பாக பேசுகிறாங்க. அதை விட நம்ம வீட்டில் இருக்கிற கிறிஷோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன்னு மீனாவுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களாலேயே இதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்க வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன்னு சொல்ல, முத்து தம்பி அந்த வீட்டில் நீங்களும் அண்ணாமலை அண்ணனும் தான் ரொம்ப நல்லவங்க, மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மாவும் மனசு மாறிட்டாங்களா, எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்து சத்யா சொல்கிறான், அக்கா நீ தாங்க்கா உன் மாமியாரை நம்பணும், அவங்க காரணம் இல்லாமல் இப்படி எதையும் செய்ய மாட்டாங்க. நீ கல்யாணமாகி போனதுக்கப்புறமா அவங்க உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இவங்க மனசு மாறியிருக்காங்கன்னா காரணம் இல்லாமையா இருக்கும், அதை நீங்கள் 2 பேரும் யோசிக்கலையா அப்படின்னு சத்யா சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதா சத்யா, உங்கள் அக்கா தான் நம்ப மாட்டேங்கிறா, ஆனால் உண்மையாகவே எங்கள் அம்மா இப்படி செய்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை நாள் இப்படி வந்து எங்களை ஏமாற்ற போகிறாங்களோ, என்னையும் மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சந்திரா, சத்யா நீ அமைதியாரு, சம்மந்தி மனசு மாறிட்டாங்கன்னு கேட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசாத, உண்மையாகவே அவங்க எப்பயும் மீனாவையும் இங்கே முத்து தம்பியவும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும், இதெல்லாம் அவங்க மனசெல்லாம் மாற மாட்டாங்க. எப்படி வந்து சீதாவோட மாமியார் சீதாவை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி மீனா மாமியாரும் இங்கே மீனாவை மட்டும் இல்லாமல் எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி கவனித்து பார்த்துக்கிட்டா அதை விட சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து விஜயா எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. அதை மீனாவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க விஜயா. பரவாயில்ல மீனா, எத்தனை நாள் நீ சமைச்சு நான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், நீ நல்லாவே சமைக்கலன்னு உன்னை திட்டியிருக்கேன்ல, ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்காது, நான் சமைச்சதை நீ உட்காந்து சாப்பிடுமா, ஏன் மாமியார் சமைச்சு மருமக சாப்பிடக்கூடாதா என்ன, நான் இத்தனை நாள் உங்களெல்லாம் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமக 3 பேரையும் உட்கார வச்சு விஜயா சமைச்சு எல்லாம் கொடுக்குறாங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக. இதை பார்த்துட்டு இங்கே வந்து மனோஜுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ரவி முத்து அண்ணாமலைன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே மனோஜ் கேட்குறாரு, அம்மா என்னம்மா இது, ரோகிணிக்கு இப்படிலாம் சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல, இந்த மீனாக்கெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க, உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு பரிமாறுறீங்க, வேண்டாம்மா இந்த மீனா முத்துவெல்லாம் இப்படி நீங்கள் செய்யாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த மீனாவும் முத்துவும் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, மனோஜ் உன் வேலையை பார்க்குறியா, 3 பேரும் என்னுடைய பொண்ணுங்க மாதிரி தான், நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வேற இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இப்படி செஞ்சா, இந்த மனோஜ் என்னடான்னு இப்படி பேசுகிறானே, இந்த மனோஜை என்னை மாட்டி விட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லி, பரவாயில்லம்மா மீனா, மனோஜுக்கு என்னை புரிஞ்சிக்க முடியல, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா
உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எப்படி மனசு மாறுவீங்க, அக்கறையாக மீனாவை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கும் முத்து, நீயும் சாப்பிடுப்பா, சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, காலையில் எப்பயும் போல் மீனா இங்கே வந்து மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. மனோஜும் ரோகிணியும் அவங்க கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கடைக்கு போனால் ஸ்டாஃப் எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் அங்கே புதுசாக வாங்கி வச்ச எந்த பொருளுமே இல்லை. அங்கே உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்னது இது, நேற்று என்ன அவ்வளோ கஸ்டமர் வந்தாங்களா, நேற்று தானே வந்து பொருளெல்லாம் வந்தது, அதுக்குள்ளே பொருளெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்க, உடனே மனோஜும், நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க யாராவது வாங்கியிருப்பாங்களா என்ன ஏதுன்னு அங்கே பார்க்கும்போது, இல்லை மனோஜ், நேற்று வச்ச பொருள் வந்து இப்போ இல்லை, அப்போ யாரோ வந்து எடுத்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பதட்டமாக கடைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பார்க்குறாங்க. வந்த ஸ்டாஃப் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீங்கள் புதுசாக சேர்த்த அந்த ராணி, அவங்க வீட்டுக்காரர் ராஜான்னு அவங்க மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, மனோஜ் இங்கே பாரேன் அப்படின்னு ரோகிணி சொல்லி பேரதிர்ச்சியோட காமிக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்ச பணம் எதுவுமே அங்கே இல்லை. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணியும் மனோஜும் பேரதிர்ச்சியோட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க. என்னை ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா, இங்கே இருக்க யாரோ தான் இதை திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்க, சார் நாங்கள் எதுக்கு சார் அப்படிலாம் செய்யணும், இந்த கடைக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நீங்கள் தரலை, புதுசாக வந்த ஸ்டாஃப்னு அந்த ராஜாவையும் ராணியவும் ரொம்ப நம்பினீங்கல்ல, அவங்க தான் சார் இங்கே வரலை, தப்பு செஞ்சவங்க தான் வரலை, நாங்கள் எந்த தப்பும் செய்யலை, அதனால தான் இங்கே வந்து நிற்கிறோம், சொல்லப்போனால் அவங்கள நீங்கள் ரொம்ப நம்புனீங்க, அதான் பணம் நிறையா சேர்ந்த உடனே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, இப்போ கூட அவங்க மேலே சந்தேகப்படாமல் எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் மனோஜை இப்படி பேச ஆரம்பிக்க, உடனே ரோகிணிக்கு அப்போ தான் புரியுது. ரோகிணி தன்னுடைய ஃபோன் எடுத்து அவங்க 2 பேத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தான் பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களே யாருக்கும் தெரியாமல், அதனால் ரோகிணியோட ஃபோனை எடுக்கவே இல்லை. அங்கே பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புன அந்த ராஜாவும் அவங்களோட மனைவி ராணியும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ கடையை திறந்து பொருளெல்லாம் இல்லை, வச்ச பணமும் காணோன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நாம் தான் எடுத்தோன்னு யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இவங்க கிட்டலாம் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு தானே இத்தனை நாள் நடித்து ஏமாற்றி பணம் நல்லா சேர்ந்த உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த மனோஜ் எல்லாம் எப்படி தான் வந்து பிஸ்னஸ்க்காகவே படித்து இந்த கடையோட ஓனர் ஆனாரோ தெரியல, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இந்த ஓனர் மனோஜுக்கு ஒன்றும் தெரியல பாரேன் அப்படின்னு மனோஜோட நிலமையெல்லாம் பார்த்து அங்கே கிளம்பி போன அந்த ராணி வந்து சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல, நிறைய கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுத்த பணம் இல்லை, ஏமாந்துட்டோம். அந்த வேலைக்கு சேர்ந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவையும் நம்ம ரொம்ப நம்பியிருக்கக்கூடாது, மற்ற ஸ்டாஃபை விட அவங்கள நம்பணும், சரியாக நம்மளுக்கு பதில் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, இப்போ என்ன செய்கிறது மனோஜ் அப்படின்னு அழுதுட்ருக்காங்க ரோகிணி. வேறு ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ வீட்டுக்கு போகணும், இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எனக்கே என்ன செய்யன்னு தெரியல ரோகிணி, உன் பேச்சை கேட்டு தானே அவங்க 2 பேரையும் நம்பினேன், அவங்க கொடுத்த யோசனை ரொம்ப நல்ல யோசனை, நீ தானே சொன்னேன், அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ண போய் தான் நானும் சப்போர்ட் பண்ணேன், இப்போ பாரு நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னு என் அப்பா அம்மா முத்துன்னு எல்லார்கிட்டேயும் எவ்வளோ சந்தோஷமாக பேசினேன், எல்லாரும் ஏளனமாக பேசினேன்ல, இப்போ என் நிலமை பாரு, பணமே இல்லாமல் வாங்கி வச்ச பொருளும் இல்லாமல் இப்படி நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சே ரோகிணி, இதை வீட்டில் போய் எப்படி சொல்ல, என் அப்பா என்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லும்போது, என்னை மட்டும் உங்கள் அம்மா சும்மாவை விடுவாங்க, வெளுத்து வாங்கிடுவாங்க, ஒன்றால் தாண்டி என் பையன் ஏமாந்து நிற்கிறான்னு என்ன கேள்வி கேட்டு, எவ்வளோ பணம் இல்லையோ அவ்வளோ பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு உங்கள் அம்மா சொன்னால், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்ல, ஆமாம் 25 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, என்ன செய்ய, கஸ்டமர் வந்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும், பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாது, பொருளையும் கொடுக்க முடியாத நிலமையில இப்படி ஏமாந்துட்டோமே ரோகிணி அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். நீ முதல்ல கிளம்பு, இங்கே நிற்க வேண்டாம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ரோகிணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க மனோஜை. இங்கே அண்ணாமலை, ஏன்பா மனோஜ், ரோகிணி என்னம்மா இப்போ தான் கிளம்பி போனீங்க, அதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சுப்பான்னு சொல்ல, பிரச்சனையா அப்படின்னு முத்து வந்து நிற்கிறாரு. எனக்கு தான் தெரியுமே உனக்கு பிரச்சனை தேடி வரும்னு, அதுக்கு தானே அப்பாவை கடைக்கு வர சொன்னேன், நேற்று என்னென்னவோ பேசினேன், யாரும் என் கடை பக்கம் வர வேண்டாம், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துப்போன்னு, அதுவும் இந்த பார்லலமாக என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பொறாமப்படுறீங்களான்னு கேட்டாங்க, எனக்கு என்ன அவசியமா என்ன, இப்போ ஏமாந்து போயிட்டியா, இல்லை உன்னை யாரும் ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது,
முத்து நீங்கள் வேற எங்கள் நிலைமை தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே அங்கே வந்த விஜயா, என்னாச்சுமா ரோகிணி, என்னாச்சு மனோஜ்னு கேட்க, ஆமா அதான் கஸ்டமர்கிட்ட மாதம் மாதம் பணம் வாங்கி அதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலான்னு புதுசாக நாங்கள் இதெல்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்லி நிறைய லாபம் வந்ததுன்னு சொன்னேன்லம்மான்னு சொல்லும்போது, ஆமாம் ஏதோ 20 25 லட்சமோ சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஸ்டாஃபாக வேலைக்கு புதுசாக சேர்ந்த 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு கூட சமைச்சு கொடுக்கறதுக்கு ராணியும் அவரோட வீட்டுக்காரர் ராஜாவும் வந்திருந்தாங்களே, அவங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்க ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன சொல்கிறீங்க ரோகிணி, மறுபடியும் பணத்தை ஏமாந்துட்டு வந்து நிற்கிறீங்களான்னு சொல்லும்போது, உடனே மனோஜும் முத்து, அவங்க யார் என்ன எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட சரியாக தெரியாது, ஆனால் உதவி கேட்டு வந்தாங்க, வேலை வேணும்னு சொன்னாங்க, அதனால தான் வேலை கொடுத்தேன், மற்றபடி அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, பணத்தை எடுத்துகிட்டு எங்கே போனாங்க எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியல, இப்படி ஏமாந்து போய் நிற்பேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, கஸ்டமர்லாம் வந்து திருப்பி பணத்தை கேட்டால் அவ்வளவுதான், என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல, அது மட்டுமா இங்கே பொருளெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க, பொருள் மூலமாகவும் பணம் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு சேர்த்து வச்ச பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்படி ஏமாற்றுவாங்கன்னு அவங்க 2 பேரையும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இருந்த கோவத்தில் விஜயா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உனக்கு தான் பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியலையே, உன் அப்பா எப்பயும் போல் கடைக்கு வரேன்னு சொன்னால் வர வேண்டான்னு வர நேற்று முத்து முன்னாடி பேசுனியே, இப்போ வந்து அழுதுட்டு நிற்கிற, பிஸ்னஸை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்ற பார்க்குறியா, ஏற்கனவே 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து வீடு வாங்கணும்னு சொல்லி ஏமாந்த, அப்பையும் எங்கள் பேச்சு நீ கேட்கல, இப்பையும் இவ்வளோ பணத்தையும் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறியே, உனக்குன்னு யார் உதவி செய்ய முடியும், நல்லா படிச்சிருக்க ஆனால் புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போன்னு. இந்த ரோகிணி தான் தேவையில்லாமல் அங்கே வேலைக்கு சேர்ந்த அந்த ராஜா மேலேயும் அவங்க மனைவி இந்த ராணி மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க சொன்ன யோசனையை செஞ்சால் நிறைய பணம் கிடைக்கும்னு ரோகிணி சொல்லிதாம்மா நானும் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சேன், பணமும் கிடச்சிது, ஆனால் அதெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும், கடையில் வச்சது என் தப்பு, ஏன்னா கடையை பார்த்துக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் கடையில் தாம்மா தங்குனாங்க, நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து நிறைய பணம் சேர்ந்த உடனே எங்களை ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கம்மா, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, இந்த பிரச்சனைக்கு சொல்லப்போனால் காரணம் நான் இல்லைம்மா, ரோகிணி தான், ரோகிணியை நம்பினது என்னுடைய தப்பு தாமா அப்படின்னு சொல்ல, மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாங்க. நீ என்னதான் நல்லது செய்வ இந்த குடும்பத்துக்கு, உன்னெல்லாம் நம்பி மனோஜோட கடைக்கு அனுப்புனது பெரிய தப்பு, நான் தான் சொன்னனே பார்லரில் இருக்க வேலையை பாரு, இல்லைனா வீட்டு வேலையை பார்த்துட்டு நல்ல மருமகளாக திருந்திருன்னு, நீ என் பேச்சையும் கேட்கல, இப்போ மனோஜோட கடைக்கே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல, உன்னை யார் முதல்ல அவங்க 2 பேரையும் வேலைக்கு செய்ய சொன்னது அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்க, இல்லை ஆண்டி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், மனோஜ் சொன்ன மாதிரி அவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப சரியாக அவங்க எந்த பதிலும் சொல்லலை, அப்போவே சந்தேகப்பட்டு அவங்கள வேலைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது, அவங்கள நம்புனேன் அதனால தான் இப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க, மற்ற எல்லாரையும் நம்புவேன் ஆனால் வீட்டில் உள்ளவங்கள மட்டும் நம்ப மாட்டேன், அந்த சிட்டியை நம்பி அவமானப்படுவேன், இங்கே உன் வேலைக்கு சேர்ந்த ஸ்டாஃபை நம்பி இப்படி ஏமாந்து போய் நிற்பேன், ஆனால் வீட்டில் உள்ள யாரையும் நம்ப மாட்டேன், மீனா முத்துவ நேற்று அந்த பேச்சு பேசினேன், அவங்கள நம்பாமல் இப்போ என்ன இப்படி அழுதுட்டு வந்து நின்னா உனக்கு யாரடி உதவி செய்வா, மனோஜ் நீ ஏமாந்த 25 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்தா இந்த வீட்டில் நீ தங்கலாம், இல்லையா உன்னை யாரை நீ நம்புனியோ அந்த ரோகிணியை கூட்டிகிட்டு இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போயிரு, நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கும் பிரச்சனை வரும் போல், அதுக்கப்புறம் நீ கஸ்டமருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி எங்ககிட்ட உதவி கேட்ப, அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க பணம் நகைன்னு எதையாவது எடுத்துகிட்டு போய் நீ வந்து உன் பிரச்சனையை சமாளிக்க பார்ப்ப, இனி நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்க, வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்துவீங்கல்ல, இப்போ உங்கள் நிலைமையை பார்த்தீங்களா, அதனால் தப்பு செஞ்ச நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தா இனி சரிப்பட்டு வராது, இது என் முடிவு, நீங்க செஞ்ச தப்புக்கும் நீங்க ஏமாந்து நிக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியாது, முத்து மீனா இவங்க உதவின்னு கேட்டாலும் உதவி செஞ்சா நீங்க தான் மாட்டிப்பீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு இங்க வந்து விஜயா சொல்றாங்க. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க, அமைதியாரு மனோஜ், உன்னை படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, உன்னால வீட்டில் எப்பயும் பிரச்சனை மட்டும்தான் வருது, நீங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா விஜயா சொல்ல, மனோஜும் ரோகிணியும் என்ன செய்யன்னு தெரியாம பணத்தையும் ஏமாந்துட்டோம், அம்மா கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, எங்கே போய் எப்படி பிரச்சனையை சமாளிக்க அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் மனோஜ் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா
நம்மளை எதிர்த்து பேசினாங்க. நம்ம சொன்ன எதையும் கேட்க மாட்டேன்னு அந்த ரோகிணி என்ன பேச்சு பேசினாங்க. இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. வேணுங்க, இந்த ரோகிணிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆனாலும் இந்த ரோகிணி திருந்த மாட்டாங்கங்க. நாம் என்னைக்கும் இவங்க 2 பேருக்கும் உதவி செய்யக்கூடாது. உதவி செஞ்சோன்னா நாம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுத்தாலும், மனோஜும் ரோகிணியும் முத்துவும் மீனாவும் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், இப்படி ஏமாந்துட்டோமே, அதனால தான் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ்.